ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தலைவர் பிரபாகரனுடைய படம் இல்லாத வீடு இல்லை. அந்த மக்களை கேடயமாக வைத்து தன்னை பாதுகாப்பதற்காக இல்லை, தன்னை கேடயமாக வைத்து மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. சிங்களவனை பொறுத்தவரை என்றைக்கும் சிக்கலை தீர்ப்பதல்ல, தமிழர்களை தீர்ப்பது அவனுடைய கொள்கை. பிரபாகரன் உருவாக்கி கொண்டு வந்து முடித்த முள்ளிவாய்க்கால் இன்று வரை அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் என்பது அது ஒரு முடிந்த போர் அல்ல, யாரும் முடிந்த போர் என்று கருதிவிடக்கூடாது. அதனுடைய தொடர்ச்சி உறுதியாக இருக்கிறது. பிரபாகரனின் ஆளுமை அத்தகையது. விடுதலை புலிகள் மீது பயங்கரவாதிகள் பட்டம் குத்துகிறார்கள், குத்தினார்கள், குத்திக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். கடந்த வாரம் அகம்புறம் நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி இந்த வாரமும் காத்திருக்கிறது. ஐயாவை மீண்டும் இந்த வாரமும் பார்ப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஐயா, தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மாண்புகள் குறித்து உலகறியும். எனினும் அவருடைய பக்கத்தில் இருந்து நெடுநாட்கள் அவரோடு பலகாலம் நீங்கள் செலவு செஞ்சவங்க. அவருடைய ஆளுமை குறித்து, அவருடைய ஒரு தலைவர் என்ற வகையில் அவருடைய திறன் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. பிரபாகரன் ஒரு உலக தலைவர். என்னை பொறுத்தவரை அவன் தமிழீழத் தலைவன் அல்ல, ஒரு உலக விடுதலையாளர். இன்னும் சொல்லப்போனால் மாசேதுங், லெனின், சேகுவேரா, ஹோச்சிமின், காஸ்ட்ரோ, நேதாஜி, இந்த தலைவர்களையும் ஒரு நிலையில் சிந்திக்கிற பொழுது மிஞ்சிய ஒரு பெரிய தலைவனாகவே நான் தலைவர் பிரபாகரனை பார்க்கிறேன். அந்த தலைவர்கள் மீதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. ஆனாலும் பிரபாகரனை ஒருபடி மிஞ்சிய தலைவனாக நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம் உண்டு. எடுத்துக்காட்டாக ஒன்றை நான் சொல்லலாம். மாசேதுங் அவர்களோ, லெனின் அவர்களோ, காஸ்ட்ரோ அவர்களோ, சேகுவேரா அவர்களோ, ஹோச்சிமின் அவர்களோ, நேதாஜி அவர்களோ, அவர்களுடைய 3 தலைமுறை ஒரே போராட்ட களத்தில் நின்றதில்லை. ஆனால் பிரபாகரனுடைய 3 தலைமுறை ஒரே போராட்ட களத்தில் நின்றது. அவன் வழிகாட்டினான். அந்த வகையில் உலகத்துக்கு சொல்லிவிட்டு அவன் உலகத்துக்கொண்டு தனக்கென்று வாழாத அந்த 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 பெரிய பண்பாட்டை அவனுடைய போர்க்களத்தில் காட்டினான். பிரபாகரனுடைய தாயும் தந்தையும் ஒரு தலைமுறை அவர்கள் முள்ளிவாய்க்காலில் நின்றார்கள். அவனும் அவனுடைய மனைவியும் 2வது தலைமுறை அவர்கள் அந்த போர்க்களத்தில் நின்றார்கள். அவருடைய பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளும் அந்த போர்க்களத்தில் நின்றார்கள். ஆகவே 3வது தலைமுறை. 3 தலைமுறை ஒரு குடும்பத்தில், ஒரு தலைவனின் குடும்பத்தில் 3 தலைமுறை ஒரே போர்க்களத்தில் நின்ற நிகழ்ச்சி வரலாற்றில் எங்குமே நிகழ்ந்ததில்லை. மாசேதுங்கின் குடும்பமும் நின்றதில்லை, நேதாஜியின் குடும்பமும் நின்றதில்லை. பிரபாகரனுடைய அந்த ஆளுமை எவ்வளவு பெரியது அவர் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த ஒன்றை நான் சொல்லுகிறேன். அவன் ஒரு மிகப்பெரிய ஈடுணையற்ற தலைவன், வரலாற்றில் ஒரு பெரிய விடுதலையாளர். அவன் எந்த அளவுக்கு வரலாற்றில் நிற்கிறான் என்பதற்கு நான் சொல்லுவேன். இவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், அவனை முடித்தாயிற்று, முள்ளிவாய்க்காலோடு எல்லாம் முடிந்த கதை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன். இப்படி சொல்லுகிறவர்களில் சிலர் வெளியே வந்து கூட சில வேளைகளில் உளறி விடுகிறார்கள். இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கிறார். அவரை நான் வாழ்த்துகிறேன், அது வேறு. ஆனால் அவர் கூட பிரபாகரன் ஒரு சர்வாதிகாரி என்று சொன்னார். ஆனால் சொல்லிவிட்டு நடைபெற்ற தேர்தலில் திருகோணமலையில் பிரபாகரன் ஒரு பெரிய தலைவன், அவனை இந்த மண் மறக்காது என்று சொன்னார். அதே போன்றுதான் கூட்டமைப்பைச் சேர்ந்த அத்தனை தேர்தலில் நின்ற வேட்பாளர்களும் நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள், அவர்களுடைய வழியில் சென்ற அந்த மாவீரர்களின் வழியில் தான் நாங்களும் நடைபோடுகிறோம் என்று பேசினார்கள். பேச வேண்டி இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால் பிரபாகரனின் ஆளுமையைத்தான் காட்டுகிறது. இன்னும் நான் சொல்லுவேன், சிங்கள சிறிலாவில் லங்காவில் நடந்த தேர்தலிலும் பிரபாகரனைத்தான் பேசினார்கள். செய்தி அப்படி வந்தது. ஆகவே இலங்கை முழுவதையும் உலுக்கிய ஒரு பெருந்தலைவனாக அவன் இருக்கிறான். என்னை பொறுத்தவரை முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு 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 முடிந்து போன போர் அல்ல. கடந்த 6 ஆண்டுகளாக முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அந்த மண்ணில் அறப்போராட்டம் இல்லை, தந்தை செல்வா காலம் போல், ஆயுத போராட்டம் இல்லை அந்த பிரபாகரன் காலம் போல். ஆனால்
தமிழர் விடுதலை போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தை எது நடத்துகிறது? முள்ளிவாய்க்கால் தான் நடத்துகிறது. பிரபாகரன் உருவாக்கி கொண்டு வந்து முடித்த முள்ளிவாய்க்கால் இன்று வரை அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது. இன்று ஐநா மன்ற வாசலில் முள்ளிவாய்க்கால் முழங்குகிறது. ஆகவே அது ஒரு முடிந்த போர் அல்ல, யாரும் முடிந்த போர் என்று கருதிவிடக்கூடாது. அதனுடைய தொடர்ச்சி உறுதியாக இருக்கிறது. பிரபாகரனின் ஆளுமை அத்தகையது. அவன் ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கிவிட்டு போயிருக்கிறான். அந்த போராட்டம் என்றும் ஓய்ந்து போகாது, ஒளிந்து போகாது. அவனுடைய ஆளுமை எவ்வளவு பெரியது நான் சொல்லுகிறேன். தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை போர்க்களத்துக்கு அனுப்பியிருக்கிறாள். அதுதான் புறநானூறு. ஆனால் தாய் போர்க்களத்தில் நின்றதில்லை. பிரபாகரன் தமிழ் தாயை போர்க்களத்தில் நிறுத்தினான். தமிழ் பெண்களை ஆயுதம் ஏந்திய, அதுவும் துப்பாக்கிகள் ஏந்திய போராளிகளாக முதல் தமிழினத்தில் உருவாக்கிய ஒரு வரலாறு பிரபாகரனால் படைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த மண்ணில் முதலில் சேரர், சோழர், பாண்டியர் காலம், அவர்கள் காலத்தில் தரைப்படை இருந்தது, கடற்படை இருந்தது, வான்படை இல்லை. தமிழர்களுடைய வரலாற்றில் முதல் வான்படை கண்ட ஒரு மாபெரும் தலைவனாக பிரபாகரன் விளங்கினான். அது அவனுடைய ஆளுமை, அவனால் தான் முடிந்தது. அது மட்டுமல்ல, உலக விடுதலையாளர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கோ ஒருவன் இருவன் நஞ்சை உண்டிருக்கலாம், ஆனால் நஞ்சு மாலையை கழுத்தில் கட்டிய ஒரு நஞ்சு படையை, நாங்கள் எந்த மணித்துளியும் எங்கள் மண்ணுக்காக எங்கள் உயிரை கொடைதர அந்நியமாக இருக்கிறோம் என்று அடித்து முழங்கிய அந்த நஞ்சு மாலை, அதை கழுத்தில் கட்டிய படையை, ஒரு நச்சு படையை பிரபாகரன் தான் உருவாக்கினான். அது வெறும் கோழைத்தனம் என்று சிலர் சொல்லுவார்கள். சொல்லுகிறவன் அவனால் நஞ்சை சாப்பிட முடியாது, சொல்லிவிட்டு போய்விடலாம். அவனுடைய வாய் அப்படி சொல்லுவதற்கு மட்டும் பழக்கப்பட்டிருக்குமே தவிர நஞ்சை சாப்பிட பழக்கப்பட்டிருக்காது, பழகாது, வராது, துணிச்சல் வராது. பிரபாகரன் உருவாக்கினான் அந்த வீரத்தை, ஈடணையற்ற வீரத்தை. அதை போன்று அந்த மண்ணில் அவனுடைய ஆளுமை என்று எடுத்துக்கொண்டால், அவன் ஒரு கொள்கை சரியாக இருந்தால், ஒரு தூய்மையான இலட்சியமாக இருந்தால், ஒரு நேர்மை அறம் கொண்ட ஒரு கோட்பாடு நமக்கு இருந்தால், அதற்காக உலகமே உன்னோடு கூட வராவிட்டாலும் தனித்து நின்றாவது நீ போராடு என்கிற ஒரு பெரிய இதை அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். உலகத்தில் வியட்நாம் தன் விடுதலைக்காக போராடிய பொழுது அந்த மண்ணில் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் உதவின. பாலஸ்தீனம் போர்க்களம் காணுகிற பொழுது அரபு நாடுகள் பல துணைக்கு நிற்கின்றன. ஆனால் தமிழீழ மண்ணில் விடுதலை களங்கண்ட புலிகளுக்கு எந்த அரசு துணைக்கு இருந்தது? யார் துணைக்கு வந்தார்கள்? ஆனால் பிரபாகரன் போராடினான். அதுதான் அவனுடைய ஆளுமை. ஆகவே அவனுடைய அந்த போராட்ட உறுதி, அந்த விடுதலை வேட்கை, அந்த தனியாத அந்த உரிமை தாகம், அது தூய்மையானது. அதனால் தான் சொல்லுகிறோம், அந்த விடுதலை வரும், தமிழீழம் விடுதலை வரும் என்று உறுதியாக சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைமையை நாங்கள் பெற்றிருந்தோம். அது நாளைக்கும் வழிகாட்டும், என்றைக்கும் வழிகாட்டும். அதே போன்றுதான் அந்த மடிந்த 59,000 புலிகள், அவர்கள் இன்றைக்கும் வழிகாட்டுவார்கள், நாளைக்கும் வழிகாட்டுவார்கள், என்றைக்கும் வழிகாட்டுவார்கள். அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி, அப்படி ஒரு வரலாறு படைத்த ஈடிணையற்ற தலைவன் பிரபாகரன். அவனுடைய ஆளுமைக்கு இணை உலகத்தில் எதுவும் இல்லை என்று நான் உறுதியாக சொல்வேன். அநேக நிழற்படங்கள், புகைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன். குழந்தைகளை கண்டவுடன் அவர்களை தூக்கி உச்சி முகர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைமையை உள்வாங்கி, ஒரு தாய் தனது சிசுக்களுக்கு, தனது பிள்ளைகளுக்கு முத்தம் தருவதை போல அந்த குழந்தைகளுக்கு செல்லம் கொஞ்சி மகிழ்வதை புகைப்படங்களாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பக்கம் அவரை சர்வாதிகாரி, அவர் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலர், தனக்கு எதிராக முளை கட்டியவர்களை எல்லாம் ஆரம்பத்திலேயே கொன்றுடைத்தவர் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு எடுகிறது. இன்னொரு பக்கம் குழந்தைகளோடு அவர் பழகுகிற அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது ஒரு முரண் தோன்றுகிறது. அவர் போர்க்களத்தை தாண்டி தனிநபராக எத்தகைய பண்பாளர்? உண்மையில் ஒரு விடுதலையாளன் மிகப்பெரிய அன்பு கொண்டவனாக இருப்பான். அவன்தான் விடுதலையாளனாக இருக்க முடியும். அவன் மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்புதான் அவனை ஆயுதம் என்ற செய்கிறது. இந்த உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு தாயின் கண்களுக்கு முன்னால் குழந்தையின் கழுத்தை நீ நெரித்தால் அவள் கத்தியை தூக்குவாள். பிரபாகரன் அப்படி உருவாகி ஒருவன் தான். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேறு வழி இல்லை. இந்து சமயம் போட்டுகிற காளியின் கையில் சூலமும் முருகனின் கையில் வேலும் வந்ததெல்லாம் அந்த காத்தல் உணர்வோடு தான். முருகன் அன்பற்றவன் என்று பொருளாகிவிடாது, காளி கருணையற்றவள் என்று ஆகிவிடாது. இதுதான் உண்மை. அப்படி உருவாகியவன் தான் பிரபாகரன். அவன் மிகப்பெரிய நேசிக்கிற ஒரு மிகப்பெரிய குணம் கொண்டவன். அந்த இயக்கத்தில் வருகிறவர்கள், அவன் வருகிற பொழுது, அவர்களை வரவேற்கிற நேரத்தில் அவர்களுடைய தாய் தந்தை அவர்களை பற்றியெல்லாம் அவன் பேசுவான். அவர்களோடு போய் உங்கள் தாய் தந்தையோடு பழகிவிட்டு வாருங்கள் என்று வழி அனுப்பி வைப்பான். அவனுடைய அந்த உணர்வு மிகப்பெரிய உணர்வு. நான் என்னால் அந்த உணர்வை மறக்கவே முடியாது.
அவன் எவ்வளவு நேசித்தான் என்பது எனக்கு தெரியும், உயிர்களை எவ்வளவு நேசித்தான் என்பது எனக்கு தெரியும். அந்த செஞ்சோலை அங்கே இருந்த குழந்தைகள், அவ்வளவு குழந்தைகளையும் அவன் அரவணைத்தான், ஆதரித்தான், பாதுகாத்தான். அவன் பாதுகாத்தான், எதிரிகள் குண்டு போட்டார்கள். எதிரிகளுக்கும் அவனுக்கும் அதுதான் வேறுபாடு. இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். ஆனால் இவனுக்கு பயங்கரவாதி என்று பெயர், அந்த குண்டு போட்டவனுக்கு மகாத்மா என்று பெயர் ஈழத்தில். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கும் எதிர்த்து போராடி கொண்டு வருகிறோம். தமிழீழ விடுதலை வரலாறு பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒன்றுதான். விடுதலை புலிகள் மீது பயங்கரவாதிகள் பட்டம் குத்துகிறார்கள், குத்தினார்கள், குத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். நான் சொல்லுகிறேன், விடுதலை புலியில் ஒரு விடுதலை புலி என்றைக்காவது போரோடு தொடர்பில்லாத ஒரு சிங்களவனை சுட்டான் என்று சொல்லுங்கள், சுட்டு கொண்டான் என்று சொல்லுங்கள். ஒருவனை எங்காவது, இராணுவத்தை சுட்டிருக்கிறார்கள் அது வேறு. ஒரு அப்பாவி சிங்களவனை, போரோடு தொடர்பில்லாத ஒரு சிங்கள பெண்ணை, ஒரு சிங்கள குழந்தையை என்றாவது ஒரு விடுதலை புலி சுட்டு கொண்டான், யாராவது சொல்லட்டும். ஆனால் சிங்கள படைவெறியர்கள் 3 லட்சம் தமிழீழ மக்களை, குழந்தைகளை, வயோதிபர்களை, பெண்களை குண்டு போட்டு அழித்திருக்கிறார்கள். 1 அல்ல 2 அல்ல 3 லட்சம். அதேபோன்று ஒரு விடுதலை புலி என்றாவது எங்காவது ஒரு பெண்ணை கெடுத்தான் வேண்டாம், தொட்டான் என்றாவது எவனாவது சொல்ல முடியுமா? சிங்களவனே சொல்ல மாட்டான். ஆனால் சிங்கள படைவெறியர்கள் 10,000க்கு அதிகமான தமிழ் பெண்களை கெடுத்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொலை செய்து போட்டிருக்கிறார்கள். ஒரு விடுதலை புலி எங்காவது என்றாவது எந்த கட்டத்திலாவது ஒரு அப்பாவி சிங்களவனுடைய வீட்டின் மீது குண்டு வீசி நான் வீட்டை உடைத்தான் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் சிங்கள படைவெறியர்கள் தமிழர்களுடைய 2 லட்சம் வீடுகளை குண்டு வீசி அழித்திருக்கிறார்கள், கற்குவியலாக்கி போட்டிருக்கிறார்கள். ஆனால் பயங்கரவாதி பட்டம் புலிகளுக்கு, மகாத்மா பட்டம் இந்த மஹிந்தாவுக்கும் மைத்திரிக்கும். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் தூய்மையாக ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தினோம். அப்படியான ஒரு தூய்மையான விடுதலை போராட்டத்தை பிரபாகரன் உருவாக்கினான். அவன் பெரிய ஆளுமை, அவனுடைய ஆளுமையும் அந்த ஈடுணையற்ற புலிகளின் மாவீரர்களின் ஈகமும் இந்த விடுதலை போரை கடைசி வரை நிறுத்தாது, விடுதலை கிடைக்கிற வரை. இறுதி கட்ட முள்ளிவாய்க்கால் போரின் பொழுது நீங்கள் இந்தியாவில் தான் இருந்தீர்கள். பாலச்சந்திரன் தம்பி அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்ட அந்த காணொளி வெளியான போது தங்கை இசைப்பிரியா அவர்கள் ஒரு சொல்லொன்னா ஒரு துயரத்திற்கு ஆளான அந்த காணொளி வெளியான போது தொடர்ச்சியாக நமது தமிழ் சொந்தங்கள் இறுதி கட்ட போரில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம், கண்கள் கட்டப்பட்ட போராளிகள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய பின்னந்தலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த காணொலி காட்சிகள் எல்லாம் சேனல் 4 மற்றும் மற்ற தமிழ் ஊடகங்களில், மற்ற உலக ஊடகங்களில் வெளியான போது அதை பார்த்து உங்கள் மனதில் எத்தகைய உணர்ச்சி எழுந்தது? அது வாயால் சொல்ல முடியாத நிலை. அந்த நிலை எங்களை பொறுத்தவரை, எங்களை என்று கூட சொல்ல மாட்டேன், உங்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். உலகத்தில் எந்த மாந்த நேயம் கொண்டவனும் தாங்க முடியாத நிகழ்ச்சி இலங்கையில் நடந்ததை நாம் பார்த்தோம். ஒரே ஒரு துயரம் என்ன என்று சொன்னால், அத்தனை கொடுமைகளையும் பார்த்து இன்றைக்கு ஐநா மன்றத்தின் ஆய்வுக்குழுவும் ஆய்வு செய்து மிகப்பெரிய கொடுமைகள் என்று பதிவு செய்திருக்கிற சான்றுகளோடு, புகைப்படங்கள், நிழற்படங்களோடு பதிவு செய்திருக்கிற ஒரு நிலையில் இன்னும் சிங்கள ஆட்சியாளரையே அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொல்லுவது அயோக்கியத்தனமானது. என்னை பொறுத்தவரை கொடுமையானது, கொடுமையில் கொடுமையானது. யூத மக்கள் கொல்லப்பட்ட மிக கொடுமையான ஹிட்லருடைய இன அழிப்பு நடவடிக்கை, அதில் கொல்லப்பட்டார்கள். உலக விசாரணை வேண்டும் என்று உலகமே சொன்னது, அமெரிக்காவும் சொன்னது, எல்லா நாடுகளும் கூறின. கம்போடியாவில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், உலக விசாரணை வேண்டும் என்று எல்லோருமே சொன்னார்கள். தமிழீழத்தில் மட்டும் கொலை செய்யப்பட்டால் அதே உள்நாட்டு விசாரணை நான் கேட்கிறேன். தமிழீழ மக்களுக்கும் கம்போடிய மக்களுக்கும் என்ன வேறுபாடு? தமிழீழ மக்களுக்கும் யூத மக்களுக்கும் என்ன வேறுபாடு? எங்களை மட்டும் ஏன் ஒரு வேறு விதமான கண்களால் பார்க்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. எப்படி ஒரு கொலைகாரன் நீதிபதியாக முடியும் நான் கேட்கிறேன். இலங்கையின் நிலை என்ன நான் கேட்கிறேன். அவர்கள் எப்படி விசாரணை நடத்துவார்கள் நான் கேட்கிறேன். வெள்ளைக்காரன் வெளியேறிய நாளிலிருந்து 66 ஆண்டுகளாக அந்த மண்ணில் நாங்கள் கொல்லப்படுகிறோம். முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு முன்பு 1.5 லட்சம் தமிழர்கள் கடந்த காலங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதுவரை சிங்கள அரசுகள் அந்த முன்பு கொல்லப்பட்ட 1.5 லட்சம் தமிழர்களில் ஒருவருக்காவது விசாரணை நடத்தி இருக்கிறதா? ஒரு கொலைக்கு நீதிமன்றம் அமைத்தார்களா? விசாரித்தார்களா? தண்டனை வழங்கினார்களா? இனி வழங்குவார்கள் என்பது என்ன உறுதி நான் கேட்கிறேன். நல்ல தெளிவாக நடந்து முடிந்த ஆய்வில் தெரியும். அதில் குற்றவாளிகள் ஆக்கப்படுகிறவர்களாக இருந்தால் மஹிந்தா மட்டுமல்ல, பொன்சேகாவும் ஒருவர். அவன்தான் படைத்தளபதியாக இருந்து எங்களை கொன்று குவித்தவன். அப்படிப்பட்ட பொன்சேகா இன்று
ஆட்சி மாறிவிட்டது, எதிர்க்கட்சி பதவி கூட வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இந்த சூழலில் நான் கேட்கிறேன், மைத்திரி சிறிசேனாவின் ஆட்சி வந்த உடனே மைத்திரியும் ரணிலும் செய்த முதல் வேலை பொன்சேகாவுக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி வழங்கியது. ஒரு பெரிய கொலைகாரனுக்கு அவர்கள் வழங்கிய நீதி தீர்ப்பு, நீதி ஃபீல்டு மார்ஷல் பதவி. இந்தியாவில் 3 பேருக்கு இந்த பெரிய இந்தியாவில் இதுவரை ஃபீல்டு மார்ஷல் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபீல்டு மார்ஷல் பதவி, மிக உயர்ந்த இராணுவ பதவி பொன்சேகாவுக்கு வழங்குகிறார்கள். எந்த பொன்சேகாவுக்கு? எங்களுடைய 1.5 லட்சம் தமிழர்களை கொலை செய்த பொன்சேகாவுக்கு. இதுதானே அவர்களுடைய விசாரணை. அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் ஒப்படைக்கப் போகிறீர்கள் அவர்களிடம் விசாரணையை. இதுதானே நடக்கும். பொன்சேகாவுக்கு வேண்டுமானால் இன்னொரு பட்டம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆகவே அந்த 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 கொடுமையான இனவரி கொண்ட, இரத்த வரி கொண்ட, தமிழர்களை அழித்தொழித்த, புதைகுழிகளில் தமிழர்களை போட்டு மகிழ்ந்த அந்த கொடிய அந்த அந்த புத்த மதத்தையே சாகடித்த அந்த அந்த கொலை வெறியர்கள், அவர்கள் நீதிபதியாவது சரியானது அல்ல. நிச்சயமாக அந்த காட்சிகளை கண்ட பொழுது அத்தகைய உணர்வு எழுச்சி உலகம் முழுக்க ஏற்பட்டது. இன்னும் அதை போன்ற நிறைய ஆதாரங்கள், அநேக ஆதாரங்கள் வெளிவர உள்ளது என்றும் ஒரு தகவல் சொல்கின்றது. தொடர்ந்து விவாதிப்போம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். மீண்டும் வரவேற்கிறோம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு. ஐயா, நம்ம பேசிக்கொண்டிருந்தோம், தமிழ் தேசிய தலைவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பலரும் சொல்லக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைப்பாங்க. சொல்லப்போனால் ராஜபக்சே அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக ஆரம்ப காலத்தில் இயக்கத்திற்கு காசு கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு சொல்வார்கள். மற்ற போட்டியாக வளர்ந்த பல இயக்கங்களை அடித்தொழித்த செயலை செய்தார் என்று சொல்வார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்கிறீங்க? தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் இவை அனைத்தும் உண்மையாக இருக்குமானால் என்னை பொறுத்தவரை நான் முன்பு சொன்னதைப் போல தமிழர் விடுதலை கூட்டமைப்பு ஈழத்தமிழர்களிடம் போய் வாக்கு கேட்ட நேரத்தில் தலைவர் பிரபாகரனுடைய வழியில்தான் நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்லி இருக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு எதிரான எதிர்ப்பும் அவருக்கு எதிரான வெறுப்பும் பெரிதாக இருக்குமென்றால் அந்த வெறுப்பும் எதிர்ப்பும் மனதில் இருந்தால் வாக்குகள் விழும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் யாரும். பிரபாகரனை சொன்னால் வாக்குகள் விழாது என்று தான் நினைப்பார்கள். ஆகவே மக்கள் தமிழீழத்தில் மட்டுமல்ல, தமிழீழத்துக்கு வெளியே உலகெங்கும் வாழ்கிற மக்களிடையே பிரபாகரன் அவர்கள் உள்ளங்களிலெல்லாம் நிலை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் பெரிய தவறு எதையும் செய்யவில்லை என்பது ஒரு பெரிய உண்மை. அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவர்கள், நான் சொல்லுகிறேன், அந்த முள்ளிவாய்க்காலுக்கு முந்தைய காலத்தில் ஏன் வாயை திறக்கவில்லை? இந்த நேரத்தில் நான் வழியாக அதை கேட்க விரும்புகிறேன். எவனும் வாய் திறந்ததில்லை. அச்சத்தால் திறக்கவில்லை என்று சொல்லுவார்கள், அது தவறு. அப்படி சொல்லிவிட முடியாது, எழுதி சொல்லிவிட முடியாது. நீங்கள் அச்சத்துக்கு பயந்து வாயை மூடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த காலத்திலும் வாயை மூடிக்கொண்டிருப்பதே நல்லது. ஏனென்றால் உலகத்தில் அச்சமில்லாத ஒரு உலகம் என்று தேவை. நீங்கள் பேசியிருக்க வேண்டும், அன்றும் பேசியிருக்க வேண்டும், அன்றே சொல்லி இருக்க வேண்டும். எவனுமே சொன்னது கிடையாது. இன்றைக்கு எல்லோரும் வாயை திறந்து பேசுகிறான், தனக்கு தெரிந்தது போல பேசுகிறான். அந்த பிள்ளை விட்டார், இந்த பிள்ளை விட்டார் என்று சொல்லுகிறான். என்னை பொறுத்தவரை தலைவர் பிரபாகரன் எந்த பிள்ளையும் விட்டதில்லை. ரணில் விக்ரமசிங்கே கூட சொன்னார், என்னை அதை ஒரு முறை ஒரு நேர்காணலில் கேட்டார்கள், காசு வாங்கினவர் தானே மஹிந்த ராஜபக்சவிடம். அது பச்சை பொய். என்னை பொறுத்தவரை நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன், பச்சை பொய். பிரபாகரன் எதிரியின் காசு வாங்கி எந்த காலத்திலும் இயக்கம் நடத்துகிறவன் அல்ல. எனக்கு தெரியும், ஒரு முறை ஜோன் கொத்தலாவலை என்கிற ஒரு சிங்கள பிரதமராக இருந்த ஒருத்தர், கொஞ்ச காலம் இருந்தவர், அவர் சொன்னார், we can buy Tamils for a cup of tea என்று சொன்னார். தமிழர்களை ஒரு கோப்பை தேநீருக்கு நாங்கள் வாங்க முடியும் என்று சொன்னார். சில வேளைகளில் அப்படி கோப்பை தேநீருக்காக போகிற தமிழர்கள் இருக்கலாம், இருந்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும், இருந்திருக்கிறார்கள். பிரபாகரன் அப்படிப்பட்ட தமிழன் அல்ல. என்னை பொறுத்தவரை எனக்கு தெளிவாக தெரியும். தேநீரை விரும்புகிற பிரபாகரன் நஞ்சை சாப்பிடுவதற்கு விரும்பி இருக்க மாட்டான், அது எனக்கு தெரியும். அவனுடைய உறுதிப்பாடு எனக்கு தெரியும், அவனுடைய விடுதலையில் உள்ள வேட்கை தெரியும். ஆனால் எதிரியிடமிருந்தே ஆயுதத்தை பிடுங்கி எதிரியை அடிக்கிற ஒரு கொள்கை அவனிடம் இருந்தது. அதனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரியும், சிங்கள ஆட்சியாளர்களிடமிருந்து ஆயுதம் வாங்கி சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிராகவே அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினான். அவங்க கிட்ட இருந்தே ஆயுதம் வாங்கி அவர்களை தாக்கினான். அது அவனுடைய ஒரு அணுகுமுறை. அதை தவறென்று யாரும் சொல்ல முடியாது. அது அவனுடைய ராஜதந்திரம் என்று கூட நான் சொல்லுவேன். அதை நான் தவறென்று சொல்ல மாட்டேன். ஆகவே எப்படி எதிரியிடம் ஆயுதம் வாங்கலாம் என்று கேட்க முடியாது. அவனும் சொல்ல முடியாது, நான் அவனை சுடுவதற்காகத்தான் ஆயுதம் வாங்குகிறேன் என்று சொல்ல முடியாது.
அது போர் நடவடிக்கை. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த முட்டாள்தனமான கேள்விகள், குருட்டுத்தனமான கேள்விகள், விதண்டாவாதமான கேள்விகள் பேசுகிறவர்கள் அந்த பெரிய தலைவனை ஒரு மணித்துளி ஆழமாக உண்மையாக எண்ணி பார்த்தார்களானால் அது எவ்வளவு பிரம்மாண்டம் என்பது அவர்களுக்கு தெரிய வரும். நிச்சயமாக இன்னொரு சாரார் வைக்கக்கூடிய இன்னொரு பரவலான ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். இறுதி கட்டத்தில் வெகுசன மக்களை, அப்பாவி சாதாரண மக்களை கேடயமாக பயன்படுத்தினார்கள் புலிகள் என்று சொல்கிறார்களே, அது அப்படி இருக்க சாத்தியமா? இது ஒரு மிகப்பெரிய தவறான மிகப்பெரிய தவறான குற்றச்சாட்டு. என்னை பொறுத்தவரை தமிழீழ மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் விடுதலை புலிகள் இயக்கத்தை தலைவர் தொடங்கினார். அந்த மக்களை கேடயமாக வைத்து தன்னை பாதுகாப்பதற்காக இல்லை, தன்னை கேடயமாக வைத்து மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. கடைசியில் நடந்ததும் அதுதான். மக்களுக்கு வேறு கேடயம் இல்லை, புலிகளோடு இருந்தால்தான் பாதுகாப்பு என்று நினைத்தார்கள். மக்கள் புலிகளை கேடயமாக பயன்படுத்தினார்களே தவிர புலிகள் மக்களை கேடயமாக பயன்படுத்தவில்லை. அதுதான் அந்த கடைசி கால நிகழ்ச்சி. நாம் அதை நெஞ்சில் கொடுத்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலேயே கொஞ்சம் பேர் ஊடுருவி விட்டார்கள் இயக்கத்தின் உள்ளே. அது அது தமிழர்களில் சிலரையே ஏற்கனவே ஆட்சியாளர்கள் வளைத்து போட்ட நிலையில் சிலர் ஊடுருவி இருந்தார்கள். அவர்கள் சில நாடகங்கள் ஆடினார்கள். ஆனால் அது புலிகளின் செயல்பாடு அல்ல. எங்களுக்கு தெளிவாக தெரியும். புலிகள் அந்த மக்களை காப்பதற்காக களத்தில் நின்றார்கள். அந்த களத்தில் சொர்ணம் தன்னைத்தானே சுட்டு செத்து கொண்டான் என்கிறார்கள், பானு தன்னைத்தானே சுட்டு செத்து கொண்டான் என்கிறார்கள். அந்த களத்தில் ஜெயம் தன்னையும் தன் மனைவியையும் சுட்டு செத்து கொண்டான் என்று சொல்கிறார்கள். இப்படி தங்களை சுட்டு அழிக்கிற அளவுக்கு வீரம் மிக்கவர்கள் எதற்காக கேடயம் தேட வேண்டும் நான் கேட்கிறேன். இவர்களுடைய வாதம் ஒரு ஒரு நகைப்புக்குரிய வாதமாகாதா? அந்த களத்தில் தன்னுடைய உயிரை தூக்கி எறிந்தவன், நெருப்புக்கு நடுவில் நின்றவன், அவன் எதற்காக கேடயம் தேட வேண்டும்? அவன் மக்கள் கேடயத்துக்குள் மறைந்து நிற்கிறவன் அல்ல, மக்களுக்கு கேடயமாக நின்று போராடி அந்த போராட்டத்தில் தன்னை அழித்து கொண்டவன் புலி. அதை 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 ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த விதண்டவாதத்தை விட்டு அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அது மட்டுமல்லாது மல்டி பேரல் வெடிகளுக்கு நடுவில் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு முன்னால் சாதாரண மக்களை கேடயமாக பயன்படுத்தி எப்படி தப்பிக்க முடியும்? வில்லம்பு என்றால் பரவாயில்லை, எத்தனையோ கெமிக்கல் குண்டு, இன்னும் பெயரிடப்படாத குண்டுகளை எல்லாம் போட்டடித்தார்கள். நிச்சயமாக ஐநா சபையில் இருந்து வந்த மனித உரிமை ஆர்வலர்கள் குறித்த சில அறிக்கையில் கூட இந்த கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சிங்கள பிரிவினவாதம் எத்தனையோ நடவடிக்கைகளை செய்த போதும் இறுதி நேரத்தில் மக்கள் கேடயம் பயன்படுத்தப்பட்டது என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். நீங்கள் சொன்ன பதிலின் மூலமாக அது கூட தவிடுபொடியாகி இருக்கிறது என்று என்னால் நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன் எப்போதும் இல்லாத அளவில் மாணவர் எழுச்சி ஏற்பட்டது. மொழிபெயர்ப்புக்கு பிறகு இங்கு மாணவர்கள் தான் தலைவர்களை தூண்டினார்கள் என்று சொல்லலாம். பொதுவாக அரசியல் தலைவர்கள் மாணவர்களை தூண்டி விடுவார்கள். ஆனால் மாறாக தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர் சக்தி அரசியல் சக்தியை தூண்டிவிட்டது. தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. வீதியில் இறங்கி மாணவர்கள் போராடினார்கள். பிறகு பல்வேறு இயக்கங்கள் தோன்றின. இன்றும் கூட 40க்கும் அதிகமான இயக்கங்கள் உள்ளன. தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல் கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்கள், தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எந்த நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்திலும் மாணவர்கள் முன்வரிசையில் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் திலீபனை தொடக்கத்திலேயே என்னை முதல் கேள்வியாக வைத்து இந்த உரையாடலை தொடங்கினீர்கள். திலீபன் ஒரு மாணவனாகத்தான் விடுதலை புலிகள் அமைப்பில் இறங்கினான். அந்த இயக்கத்தை உருவாக்கிய அந்த ஈடுணையற்ற தலைவர் பிரபாகரன் ஒரு மாணவராகத்தான் இயக்கத்தை தொடக்கினார். மாணவர்கள் தான் அந்த இயக்கத்தில் தொடக்கத்தில் இணைந்தார்கள், இயங்கினார்கள். அதுதான் பேரியக்கமாக வளர்ந்தது. அதை போன்றுதான் இங்கு தமிழ்நாட்டிலும் ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த போராட்டங்களுக்கு இடையிலே கொஞ்ச காலத்துக்கு முன்பு நாம் பார்த்தோம், மாணவர்கள் பேரெழுச்சி நிகழ்ந்தது. பேரெழுச்சி அது நீங்கள் சொன்னதைப் போல மற்ற கட்சிகளையும் உலுக்கி விடுகிற ஒரு பேரெழுச்சியாக நடந்தது. அதைவிட முதன்மையானது நான் சொல்ல விரும்புவேன். எனக்கு அமெரிக்காவில் உள்ள நம்பிக்கைக்குரிய என்னுடைய நண்பர்கள், மிக பெரிய இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களே சொன்னார்கள், அமெரிக்க வெளியுறவுத்துறை தமிழ்நாட்டில் நடந்த மாணவர் எழுச்சி பற்றி விவாதித்ததாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்த அந்த மாணவர் எழுச்சி, ஈழ விடுதலை சார்பான மாணவர் எழுச்சி அன்று அமைந்தது. அந்த மாணவர்கள் அதே உணர்வோடு இன்றும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். தொடர்ந்தும் தமிழீழ விடுதலை போருக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள், எனக்கு உறுதியாக தெரியும். எல்லா கல்லூரிகளிலும் அந்த உணர்ச்சி ஒரு நெருப்பலையாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு தலைவர் பிரபாகரனுடைய படமில்லாத வீடு இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஆகியிருக்கிறது. தமிழ்நாடு ஆகியிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதற்கு காரணமானவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும். அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த விடுதலை போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். நாம் மறந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டில் உள்ள
தமிழ்நாட்டினுடைய சிக்கல்கள் காவிரியாகட்டும் அல்லது முல்லைப்பெரியாறாகட்டும் அல்லது இந்த நாட்டில் உள்ள மீனவர்கள் பிரச்சனையாகட்டும் அல்லது மீத்தேன் திட்டம் எரிவாயு பிரச்சனையாகட்டும், இவற்றை கூட ஒரு படி பின்னே தள்ளி தமிழீழ விடுதலை போராட்டத்தை முதலாவது போராட்டமாக முன்னிறுத்துகிற ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்கிறது. தமிழீழத்தில் ஒரு தீங்கென்றால் முதல் கொதிக்கிற நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் பின்னணியில் மாணவர்களுடைய எழுச்சியும் இருக்கிறது. ஆகவே அந்த மாணவர்களை நான் வணங்குகிறேன். தமிழீழ மக்களின் சார்பாக மாணவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக தமிழ் தேசிய அமைப்புகள் புதிதாக உருவாகி உள்ளனவே, இதை குறித்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு உருவாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ் தேசியம் பற்றிய சிந்தனை அது இந்திய அரசியலோடு தொடர்புடைய ஒன்று. அந்த தமிழ் தேசிய உருவாக்கம் ஒன்றை மட்டும் நான் வேண்டுமானால் சொல்லலாம். நான் பச்சையப்பங்கல்லூரியில் படித்த காலம், நான் ஆதித்தனார் ஐயாவோடு பழகிய காலம், அந்த காலத்தில் ஒரே ஒரு தேசிய இயக்கம் தான் இருந்தது. அது ஆதித்தனார் ஐயாவுடைய நாம் தமிழர் இயக்கம். இன்று நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு 40க்கு மேற்பட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் இணைந்தால் ஒரு பெரிய வலிமை, அந்த அளவுக்கு தமிழ் தேசிய உணர்வு வளர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதை தீர்ப்பதற்கு வழி என்ன, இவற்றுக்கெல்லாம் பொறுப்பு யார் என்பதை இந்திய அரசியலோடு தொடர்புடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து விவாதிப்போம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். மீண்டும் வரவேற்கிறோம். இது அகம்புறம் நிகழ்ச்சி. ஐயா, உலக எங்கும் தமிழர்கள் இப்பொழுது சிதறி கிடக்கிறார்கள். போரின் நிமித்தமாக, அங்கிருந்த அழுத்தத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு விரும்பி வெளியேறி இப்பொழுது பல திசைகளில் இருக்கிறார்கள். இப்பொழுது போர் முடிந்து விட்டது என்கிறார்கள், புதிய அரசியல் துவங்கிவிட்டது என்கிறார்கள், நீங்கள் மீண்டும் திரும்பி வரலாம் என்கிறார்கள். உண்மையில் அங்கு அமைதி வந்து விட்டதா? அப்படி மீள் குடியேற்றம் இப்பொழுது சாத்தியமாகி இருக்கிறதா? இது ஒரு 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 கொடுமையான காலம். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல் கொடுமையான காலம். நாம் இந்த நேரத்தில் ஈழத்தில் உள்ள சில தலைவர்கள் கூட அந்த மண்ணில் சிங்கள குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழீழத்தில் உள்ள அகதிகள் அங்கு வந்து குடியேற வேண்டும் என்றெல்லாம் சொல்லத் தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு 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 முரட்டுத்தனமான கருத்து என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் அவர்கள் சொகுசாக கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்படுகிறவர்கள் ஈழத்தில் கால் வைக்க முடியாதவர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தோடு தொடர்பு உடையவர்களாக தேடப்படுகிறவர்களாக வந்த குடும்பங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆட்சி மாறிவிட்டது, மஹிந்த ராஜபக்ச போய்விட்டான் என்பதால் வந்திருக்கிற மைத்திரி சிறிசேன அவன்தான் முள்ளிவாய்க்காலில் அந்த நேரத்தில் அந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்த பாதுகாப்பு அமைச்சர் அந்த நேரத்தில். ஆகவே அவன் வந்திருக்கிறான், இவனை வீழ்த்திவிட்டு, கட்டளையிட்டவனை வீழ்த்திவிட்டு செயல்பட்டவன் வந்திருக்கிறான். அவள்தான் வேறுபாடு, வேறொன்றுமில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில் அங்கு உடனே போக வேண்டும் என்பது எப்படி சரியாகும் என்று எனக்கு தெரியவில்லை. அங்கு இவர்கள் போனால் 2 லட்சம் சிங்கள படைவீரர்களின் இரும்பு செருப்புகளுக்கு இடையே தான் இவர்கள் நடமாட வேண்டும். அப்படியான ஒரு நாட்டுக்கு அகதிகளை அனுப்புவது சரிதானா? நான் கேட்க விரும்புகிறேன். சீனாக்காரன் சொல்கிறான் திபெத்தில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்கிறான். அங்கு வளமைக்கு வந்து விட்டது, திபெத் இயல்பாக இருக்கிறது என்கிறான். இந்தியாவில் உள்ள திபெத்திய அகதிகளை எல்லாம் அனுப்பிவிட்டார்களா? நான் கேட்கிறேன். இன்றைக்கும் தலாய்லாமா இந்தியாவில் தானே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த அகதிகள் இந்தியாவில் தானே ஒரு அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போக விரும்பவில்லையே அந்த மண்ணுக்கு. நீங்களும் கட்டாயம் போகென்று பிடரியில் பிடித்து தள்ளவில்லையே. இலங்கை அகதிகளை மட்டும், தமிழீழ அகதிகளை ஏன் கட்டாயமாக அனுப்ப முயற்சிக்கிறீர்கள்? போன வாரம் கூட டெல்லியில் நான் நினைக்கிறேன் ஒரு ஈழ அகதி புறப்பட்டு போக நினைத்தவன் கைதாகப்பட்டிருக்கிறான். இலங்கையிலிருந்து தப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போக ஏன் வெளிநாட்டுக்கு ஓட நினைக்கிறான்? வெளிநாட்டுக்கு ஓட நினைக்கிற சூழல் இன்றைக்கும் இலங்கையில் இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு படகில் தமிழீழத்திலிருந்து வந்து ஒரு குடும்பம் இறங்கியது தமிழ்நாட்டில். இன்றைக்கும் அந்த சூழல் இருக்கிறது. இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் கப்பலேறி கொண்டிருக்கிறார்கள் மறைவாக பல தமிழர்கள். இப்போ இன்றைக்கும் அந்த சூழல் அங்கே அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். இலங்கையில் இன்றைக்கும் இருக்கிற அகதிகள் முகாம்களின் நிலை என்ன? மூடிவிட்டீர்களா அந்த முகாம்களை? இருக்கிற அகதிகள் முகாம்களை அங்கு மூடவில்லை, வீட்டுக்கு அனுப்பவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவனை ஏன் அழைக்கிறீர்கள்? இன்னும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், மிக முதன்மையான ஒன்று. சிங்கள குடியேற்றத்தை இங்கிருக்கிற அகதிகளை இலங்கைக்கு அழைப்பதால் நிறுத்தலாம் என்றால்
அது ஒரு பொய். ஏனென்றால் சிங்கள குடியேற்றம் எப்பொழுது தொடங்கியது இலங்கையில் என்றால் எல்லா தமிழர்களும் அந்த நாட்டில் இருந்த நேரத்தை தான் தொடங்கியது. அனைத்து தமிழர்களும் இருக்கும்போது குடியேற்றுகிறான். நீங்கள் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில் போய் இருப்பதால் அவன் குடியேற்றத்தை நிறுத்தி விடுவான் என்று கனவு காணாதீர்கள். அது தொடர்ந்து நடக்கும். அது அவனுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையை அவன் நிறுத்த வேண்டும் என்று போராடுவதை விட்டுவிட்டு நாங்கள் போய் அந்த உங்களுக்கு தெரியும் இடைவெளி நிரப்புகிற குறுக்கெழுத்து போட்டி போன்று ஒரு 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 இடைவெளியை போய் நிரப்புகின்ற வேலை அது சரி வராது. அதனால் ஒரு சிக்கலுக்கு தீர்வு வராது. சிங்களவனை பொறுத்தவரை என்றைக்கும் சிக்கலை தீர்ப்பதல்ல, தமிழர்களை தீர்ப்பது அவனுடைய கொள்கை. ஆகவே அவன் அதில் உறுதியாக இருக்கிறான். அகதிகள் பொறுத்தவரை மிக கவனமாக இலங்கை தமிழ் தலைவர்களும் ஈடுபட வேண்டும். தமிழீழ தலைவர்கள், இந்திய அரசும் கவனமாக முடிவெடுக்க வேண்டும். இங்குள்ளவர்களை கொடுமையாக அங்கு பிடித்து அவர்கள் அனுப்பிவிடக் கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த பிரச்சனையில் இவ்வளவு துவேஷம், இவ்வளவு போராட்டம் நீண்ட நெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இரத்த பூமியாக மாறி இருக்கிறது ஈழமும் இலங்கையும். இப்படிப்பட்ட சூழலில் அடுத்து நாம் என்ன செய்வது? இதற்கு நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகிற ஒன்றைத்தான் திரும்பவும் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழீழத்தில் விடுதலை போராட்டம் தொடரும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நான் ஏற்கனவே உங்களோடு இந்த உரையாடலில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இலங்கையில் சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர் விடுதலை கூட்டமைப்பு வைக்கிற கோரிக்கைகளுக்கு கூட அவர்கள் உடன்படுவதாக இல்லை. அவர்கள் சமஷ்டி கொடுப்பதற்கு உடன்படுவதாக இல்லை. அவர்கள் சிங்கள படைகளை வெளியேற்றுவதற்கு உடன்படுவதாக இல்லை. அவர்கள் சிங்கள குடியேற்றத்தை நிறுத்துவதாக இல்லை. அவர்கள் சர்வதேச விசாரணை வைப்பதற்கு அணியமாக இல்லை. ஆகவே கூட்டமைப்பு வைத்த எந்த கோரிக்கையை நிறைவேற்றாத ஒரு அரசாங்கம். இன்னும் சொல்லப்போனால் நான் முதலில் சொன்னதைப் போல ஒரு கட்சி முதலில் நம்மை மாறி மாறி இரண்டு கட்சிகளும் அளித்தன. இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அளிக்கிற ஒரு கொடுமையான, அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பேர் தேசிய அரசாங்கம். நான் சொல்வதானால் தமிழின அழிப்பு கூட்டரசாங்கம் என்று சொல்வேன். அப்படி ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு போராட்டத்தை தவிர வழி இல்லை. நாங்கள் போராட்டத்தை கைவிடவும் முடியாது. அந்த போராட்டம் எப்படி வரும், எந்த வடிவெடுக்கும், எந்த வடிவில் வந்தால் அது சிங்களவனுக்கு சரியாக, சிங்கள கொலைவெறியர்களுக்கு சரியாக இருக்கும், எதற்கு அவர்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், எதற்கு அவர்கள் பணிகிறவர்களாக இருக்கிறார்கள், எது அவர்களை கட்டுப்படுத்தும், எந்த போராட்ட முறை எது என்பதையெல்லாம் உலகில் உள்ள போராட்ட சக்தி என்று சொன்னேனே, 13 லட்சத்துக்கு அதிகமாக அந்த போரோடு தொடர்புடையவர்களாக உலகமெங்கும் சிதறி கிடக்கிறார்கள் என்று சொன்னேனே, அவர்கள் முடிவு செய்வார்கள். எனக்கு உறுதியாக தெரியும். அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுப்பார்கள். ஈரானில் ஷா மன்னருடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு அந்த நாட்டினுடைய ஒரு தலைவன் பிரான்சில் போயிருந்த திட்டம் வகுத்தான், செயல்பட்டான். அவனால் முடிந்தது. அதே போன்றுதான் வெளிநாடுகளில் தங்கியிருந்து, சொந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் தங்கியிருந்து தான் லெனின் திட்டம் வகுத்தான், செயல்பட்டான். அப்படி பல நிகழ்ச்சிகளை குறிப்பிட முடியும். அப்படி இந்த போராட்ட சக்தி திட்டம் வகுக்கும், போராடும். அந்த தமிழீழத்தில் உள்ள மக்களும் தோள் தருவார்கள், துணை இருப்பார்கள். அங்கும் போராட்ட சக்தியில் ஒரு சில மெல்லிய இலைகள் இருக்கின்றன. அந்த இலைகள் அந்த மண்ணை விட்டு நீங்கவில்லை, எனக்கு தெரியும். ஆகவே போராட்டம் ஒன்று உறுதியாக இருக்கிறது அந்த மண்ணில். ஏனென்றால் ஒடுக்குமுறை இருக்கும் வரை போராட்டம் இருக்கும். இன்னும் ஒன்று, வீரம் சேர்ந்த ஒரு போராட்டம் அந்த மண்ணுக்கு தேவை, கட்டாயம் தேவை. அது அறவழியோ மரவழியோ அதை நான் சொல்ல வர, ஆனால் மரம் என்பது வீரம். மரம் என்பது வீரம். அது எந்த வழியாக இருந்தாலும் அது ஒரு வீரம் தேவை. உண்ணா நோன்பிருந்து சாவதானாலும் அதுக்கு ஒரு வீரம் தேவை. அந்த மரம், மறப்போர் வாழ்வை மறப்போர் அழிவர். இதுதான் என்னுடைய கொள்கை. மறப்போர் வாழ்வை மறப்போர் அழிவர். தமிழீழத்துக்காக அந்த மக்கள் போராடுவார்கள், உறுதியாக போராடுவார்கள். அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த மண்ணுக்காக தங்கள் உயிர்களை கொடைதந்த 59,000 மாவீரர்களையும் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள், என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். ஐயா, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு மகத்தான பயணத்தை வாழ்வாக வாழ்ந்திருக்கிறீர்கள். போராட்டம் இங்கிருந்து அங்கு உருமாறியது, எத்தனையோ துன்பங்களை வாழ்க்கையில் பார்த்திருக்கிறீர்கள். இப்போது இந்த அரசியல் வேள்வியை தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய பாலியத்திற்கு செல்ல இருக்கிறோம். மட்டக்களப்பில் பிறந்து வளர்ந்து படித்த உங்களுடைய அந்த பசுமையான நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் முதலில் பேசி பழகிய அந்த பாலிய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நேரமும் என்னை நெருப்பில் தள்ளிவிட்டு இப்பொழுது தென்றலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். நான் எப்படி வருவது என்று தெரியாமல் திணறுகிறேன். என்னை பொறுத்தவரை இளமை காலத்தில் வளர்ந்த அந்த மட்டக்களப்பு என்னுடைய மண் தாயகம். இந்த மட்டக்களப்பை தேனாடு என்று சொல்வார்கள். அந்த பகுதியை மீன்பாடும் தேனாடு என்று சொல்வார்கள். என்னுடைய வீட்டுக்கு எதிராகவே அந்த உப்பேரி பாய்கிறது. 15 மைல் தொலைவு, கட்டொலைவுக்கு அந்த உப்பேரி, அகன்ற உப்பேரி. முழு நிலவு நாளில்
ஒரு தோணியில் ஏறி அந்த ஏரியில் போனால் அதை வலித்து செல்லுகிற அந்த தண்டை நீருக்குள் விட்டு அடுத்த நுனியை காதில் வைத்தால் ஒரு வீணை இசைக்கிற ஓசை கேட்கும். அதைத்தான் மீன் பாடுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த ஏரிக்கரையில் தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். பிறகு அந்த மண்ணில் மெல்ல மெல்ல சிங்கள படை வெறியர்கள் உலா வரத் தொடங்கினார்கள். அவர்களுடைய கொடுமைக்கு ஆளானோம். வீட்டில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. என்னுடைய வீட்டில் அடிக்கடி காவல்துறையும் உளவுத்துறையும் கதவை தட்டுவது வழமையாயிற்று. வளர வளர அந்த கொடுமைகளை எல்லாம் நான் குடும்பத்தோடு பட்டுணர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. என்னுடைய அம்மா கூட சிங்கள படைவரியலால் தள்ளி உதவிக்கப்பட்டிருக்கிறாள். என்னுடைய அப்பா நான் சிறைக்கு போன அடுத்த நாளே அவர் கொஞ்சம் ஒரு வீர உணர்வு படைத்தவர், மான உணர்வு படைத்தவர். நான் சிறையில் இருப்பதா என்று அவர் சிந்தித்திருக்கிறார். அது அவர் முன்பு 2வது உலகப் போரில் படையில் இருந்தவர், ஒரு மான உணர்வு உள்ளவர். அவர் அடுத்த நாளே மாரடைப்பு வந்து அவர் இறந்து விட்டார். அப்படி ஒட்டுமொத்தமாக நாங்கள் இப்படித்தான் வளர்ந்தோம். ஒரு சுவையான இனிமையான ஒரு மண்ணில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலத்தை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கழுத்து நெரிக்கப்பட்டு தாங்க முடியாத கொடுமைக்கு பின்னால் தள்ளப்பட்டு, தங்கை சிறைப்பட்டு விட்டாள் என்றால் திரும்பி வருவாளா என்று தெரியாது, எப்படி வருவாள் என்று தெரியாது, வரும்போது எந்த கோலத்தில் வருவாள் என்று தெரியாது. அப்படியெல்லாம் வாழ்ந்து அந்த அழகான அந்த மண்ணை விட்டு நீங்கி அந்த நாட்டுக்கூத்து நிகழ்கிற அந்த இனிய கலையின் மண்ணை நீங்கி நாங்கள் உலகெங்கும் கிடந்து படுகிற துன்பம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் இதை தாண்டி எங்களுக்கு விடுதலை வரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம். அந்த நம்பிக்கை தான் என்று எங்கள் வாழ்க்கையாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் இனிமையான ஒரு நினைவை மீட்டெடுக்கும் போது கூட அதில் கூட ஒரு நம்மை தவிர்க்க முடியாத ஒரு சோக சம்பவம் அதில் வந்து விடுகிறது. தொடர்ந்து விவாதிப்போம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். மீண்டும் வரவேற்கிறோம். இது அகம்புறம் நிகழ்ச்சி. ஐயா, ஒரு மிகப்பெரிய தமிழாற்றல், ஒரு மாபெரும் கவியாற்றல். இரவை நைட் என்றால் விடியாது உன் வாழ்க்கை, இனிப்பே ஸ்வீட் என்றால் அறுத்தெறி அவன் நாக்கை. இந்த வாசகங்களை சொல்லி தான் நான் கல்லூரி பருவத்தில் பேச்சு போட்டியில் என்னுடைய பேச்சையை துவங்குவேன். அந்த அரங்கமே அப்படியே திரும்பி பார்க்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய எழுத்து வல்லமை உங்களுக்குள் எப்படி தோன்றியது? இது அந்த தொடக்க காலத்தில் நான் சொன்னேனே, அந்த ஈழத்தில் கொடுமைகள் தொடங்கிய காலத்திலேயே நான் எழுத தொடங்கிவிட்டேன். முதல் பாடல் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். காந்தியடிகளை பற்றி நான் எழுதிய பாடல். எனக்கு அப்பொழுது 10 அகவை 10 தான். அப்பொழுது காந்தியடிகள் மறைந்து விடுகிறார். கல்கியில் அட்டைப்படத்தில் அவருடைய படம், சுதந்திர கொடி போர்த்திய படம் என்ன நினைவிருக்கிறது. எங்களுடைய அக்கா கல்கி தவறாமல் வாங்கி படிப்பார்கள். அவர் அழுகிறார். அக்கா என்னென்று கேட்டால், காந்தி இறந்து விட்டார். காந்தி யார் நான் கேட்கிறேன். அக்கா சொல்கிறாள். உடனே போய் அறைக்குள் இருந்து நான் பேனாவை எடுத்து எழுதுகிறேன். 10 அகவை. அப்பொழுது நான் எழுதிய பாடல், காந்தி தாத்தா நல்ல தாத்தா, கருணை உள்ள தாத்தா, மாந்தருக்குள் பெரிய தாத்தா, மகாத்மா காந்தி தாத்தா. இதில் ஒன்றும் பெரிய கவிதை இல்லை. ஆனால் 10 அகவையில் என்னால் அப்படி தான் எழுத முடியும். நான் நினைத்து பார்க்கிறேன். அதுதான் நான் எழுதிய முதல் பாடல். அதற்கு பிறகு போராட்ட பாடல்கள் மெல்ல மெல்ல எழுதுகிறேன். அது காந்தியை தொட்டதாலோ ஒரு விடுதலையாளரை தொட்டதாலோ என்னவோ, நான் தொடர்ந்து விடுதலை பற்றியே நான் பெரும்பாலும் என்னுடைய பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் விடுதலை தேவைப்படுகிற காலத்தில் வெண்ணிலவை பாடிக்கொண்டிருக்க முடியாது, பூக்களை பாடிக்கொண்டிருக்க முடியாது, குயிலை பாடிக்கொண்டிருக்க முடியாது. ஆகவே விடுதலையை பாடுகிறேன். நீங்கள் முயற்சி செய்து வெண்ணிலவை பாட நீங்கள் முயற்சித்தால் கூட அது விடுதலை நோக்கி தான் பாடலின் இறுதி வரி செல்லும் என்று எங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுடைய நண்பர்கள் யார் யார் நீங்கள் வளர்ந்த வந்த பருவத்தில்? இப்போ அவர்களோடு தொடர்பில் இருக்கீங்களா? பாலு மகேந்திர என்னுடைய மிக நெருங்கிய நண்பன். சின்ன அகவையில் இருந்து ஒன்றாக போவோம். எங்களுடைய ஊரில் ஒரு குளம். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர் ஒன்றாகவே நாங்கள் பழகுவோம். அந்த காலத்தில் எந்த நேரமும் அவனும் நானும் ஒன்றாகவே இருப்போம். அமிர்தகளி எங்களுடைய அப்பாவுடைய ஊர். அங்கே ஒரு குளம் இருக்கிறது, மாமாங்கேஸ்வரர் கோயில், சிவன் கோயில். அந்த குளத்தில் இருவரும் போய் நீச்சல் அடிப்போம். அப்பொழுதும் இந்த ஓடு கூரை வேகிற ஓடு கல்லை எடுத்து அவன் தண்ணீரில் தெத்து கல் அடிப்பான். அதை அவன் சந்தியாராகம் படத்தில் என்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு படத்தில் அவன் அதை செய்கிறான். அந்த விளையாட்டுகளெல்லாம் விளையாடி கொண்டிருப்போம். அப்படி வளர்ந்து பிறகு வளர்கின்ற பொழுது கூட அவனுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு நிலையும் உதவக்கூடிய தகுதியும் நிலையும் எனக்கு இருந்த நிலையில் அகிலாவை நான் தான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். அது மட்டுமல்ல, எனக்கு மகேந்திராவை நினைக்கிற பொழுது இன்னொரு செய்தியை நான் குறிப்பிட்டாக வேண்டும். அமைதியாக வாழ்ந்து அவன் கண்களை மூடிவிட்டான். ஆனால் இயக்குனர் கௌதமனிடம் என்னையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு, கௌதமன் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்.
இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்பு அந்த பழைய நிகழ்ச்சியை அவன் நினைவுபடுத்தினான். அது என்ன நிகழ்ச்சி என்றால், நானும் பாலுமகேந்திராவும் ஒரு மிதிவண்டியில் போய் குடியரசு நாளை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் விடுத்த வேண்டுகோளை ஒரு கல்லூரி மட்டக்களப்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கல்லூரியை நடத்தி கொண்டிருந்தார்கள். நானும் பாலுமகேந்திராவும் போய் மதிலுக்கு மேலாக மிதிவண்டியில் போய் ஒரு குண்டை வீசினோம். அதை என்னால் மறக்க முடியாது. பாலுமகேந்திரா யாருக்கும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தார். பின்னால் கௌதமனிடம் என்னை வைத்துக்கொண்டு ஒரு நாள் சொன்னார். அந்த நிகழ்ச்சியையும் என்னால் மறக்க முடியாது. அப்படி அவன் என்னோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு மிகப்பெரிய கலைஞன், அது இடைநியற்ற கலைஞன், அதில் எந்த ஐயமும் இல்லை. அதே போன்று மட்டக்களப்பில் எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள், நிறைய பேர் இருந்தார்கள். முழக்க முருகப்பா என்ற ஒரு இசைக்கலைஞன் இருந்தான், இறந்து போனான், அவனும் இறந்து போனான். இளமை காலத்தில் எழுத்தாளர் எஸ்போ அவர்களோடு நான் நெருக்கமாக பழகியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. முதல்ல இது மாதிரி செய்திகள் நாங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்லை. மறைந்த இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் உங்களோடு எவ்வளவு நெருக்கம் என்ற செய்தியாகட்டும், அவர் குண்டு புட்டதை இப்பொழுது நீங்கள் ஒரு குண்டு புலைங்களை நோக்கி வீசியிருக்கிறீர்கள். இப்பொழுது நிறைய இணையத்தில் தமிழர்கள் எழுத துவங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே தமிழ் பிள்ளைகளுக்கு கவிதை எழுதுகிற ஆர்வம் உண்டு, அல்லது கவிதையை வாசிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. எனக்கு தெரிந்து வேறு எந்த இனத்திலும் இப்படி இத்தனை கவிஞர்கள் இருப்பார்களா என்று தெரியாது. உங்கள் அளவுக்கு இல்லை என்றாலும் வளர்ந்து வரும் கவிஞர்கள் இப்பொழுது இணையத்தில் சமூக வலைதளங்களில் அதிகமான எழுத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். கவிதையாக, கட்டுரையாக, ஒரு துணுக்கு செய்தியாக, ஒரு நிலை தகவலாக. இதையெல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஆரோக்கியமான போக்கா? அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? எழுதுகிறார்கள். என்னை பொறுத்தவரை முதல் இலக்கியத்துறையில் இருந்ததை விட வீச்சாக இப்பொழுது எழுதுகிறார்கள், வீச்சாகவே எழுதுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எப்பொழுதும் இந்த இலக்கியத்தில் பிடித்தது நறுக்குகள் தான். அதாவது புதுக்கவிதை என்று சொல்வதை நான் கவிதை என்று ஒத்துக்கொள்வதில்லை, அதை உரை இலக்கியம் என்றே சொல்கிறேன். அது ஒரு உரை இலக்கியம். அதில் ஒரு சிறந்த உரை இலக்கியம் வீச்சாக வருகிற நறுக்குகள், நீளமாக இல்லாமல் பளிச்சென்று வருகிற நறுக்கு என்று சொல்லுகிற அதை நான் நறுக்கு என்று சொல்கிறேன். அது நிறைய எழுதுகிறார்கள். தமிழ்நாட்டில் பலர் நிறைய எழுதியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அந்த லஞ்சம், நான் சொல்லியிருக்கிறேன் பல இடங்களில், லஞ்சத்தை பற்றி ஆங்கிலத்திலோ பிரெஞ்சிலோ அல்லது வேறு ரஷ்யன் மொழி எந்த மொழியிலும் எழுதாத ஒரு இலக்கியத்தை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இலக்கியன் படைத்திருக்கிறான். வேடிக்கை என்னென்றால், எழுதியவன் யார் என்று இன்னும் சரியாக சொல்கிறார்கள் இல்லை. லஞ்சத்தை பற்றி தலைப்பு லஞ்சம், இதுதான் அந்த நறுக்கு. வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இதேபோல் மிகச்சிறந்த நறுக்குகள் எல்லாம் எழுதுகிறார்கள். எனக்கு நினைவிருக்கிறது, நகைச்சுவையாக கூட ஒருவன் எழுதியிருக்கிறான். அவன் இந்த தொடர் வண்டியில், மின் தொடர் வண்டியில் போகிறவன், நெரிசலுக்குள் போகிற மின் தொடர் வண்டிகளை பார்க்கிறோம். நெரிசல் புழுங்கி நெறிந்து நைந்து உடலெல்லாம் நைந்து போகிற பயணம் என்று சென்னையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாவதற்கு தண்டவாளத்தில் போய் என் படுக்கிறாய், மின் தொடர் வண்டியிலேயே பயணம் செய்ய என்று எழுதியிருக்கிறார். இப்படி சிறப்பாக எழுதுகிறார்கள், சிறப்பாக எழுதுகிறார்கள். நாரைகள் இப்போது தேடுவது மீன்களை அல்ல குளத்தை என்று எழுதியிருக்கிறார். இப்படி இந்த மாதிரியான வீச்சான நறுக்கு இலக்கியங்கள் இப்பொழுது நிறைய வந்து கொண்டிருக்கின்றன, சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றன. ஈழத்தை பற்றி பாடுகிறவர்களும் நிறைய பாடுகிறார்கள். இப்பொழுது இசைப்பாடல்கள் நிறைய பாடுகிறார்கள், நிறைய பேர் பாடுகிறார்கள், அழகாக பாடுகிறார்கள், வீச்சாக பாடுகிறார்கள். சிறுகதைகள் போன்ற இலக்கியங்களும் ஈழத்தை ஒட்டி இப்பொழுது வரத் தொடங்கி இருக்கின்றன, புதிதாக வரத் தொடங்கி இருக்கின்றன. இலக்கியம், தமிழ் இலக்கியம் ஒரு மறுமலர்ச்சி காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அது பெரிய ஒரு உண்மை, அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மிக்க மகிழ்ச்சி, உங்களுடைய இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்து ஒரு நீண்ட உரையாடலாக இது அமைந்தது. எனினும் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு மாபெரும் சமுத்திரம், நீங்கள் ஒரு கடல், அதில் இருந்து ஒரு துளியை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஐபிசி தமிழ் ஊடாக உலக தமிழர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற செய்தி என்ன? ஐபிசி ஒரு நீண்ட காலமாக தமிழீழ மக்களுடைய போராட்டத்தை உலகில் ஓங்கி பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். எனக்கு தெரியும், நான் பங்கு கொண்டிருக்கிறேன் பல முறை. அந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒன்று, தங்களுடைய நிறுவனத்தை தக்க வைத்து கொள்ளவும் வேண்டும், அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். அது என்னுடைய முதலாவது ஆசை. அப்படி இருந்து கொண்டு அவர்கள் தமிழீழ விடுதலை போரின் தொடர் பயணத்துக்கு தோள் தர வேண்டும், துணை தர வேண்டும் என்று பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். 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 நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது ஐபிசி தமிழ் வழங்கும் அகம்புறம். நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேர்களே.
OC தமிழ்